வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கிளர்க் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்னென்ன வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. எழுத்தர் வேலைவாய்ப்பும் இருக்குது, கிளர்க் வேலைவாய்ப்பு இருக்குது, ஓவியர் வேலைவாய்ப்பு இருக்குது. இதுமாரி நிறையா வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொட்டி கிடைக்கிறது. இதை நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தர் வேலைவாய்ப்பு இருக்கிறது, கிளர்க் வேலைவாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 to 2026 உண்டான ஒரு மாபெரும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துலேருந்து விண்ணப்பிக்கலாமா, இல்லை இந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற அப்டேட்ஸ், நீங்கள் வந்து எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம், இல்லை இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது அடிக்கோடிட்டு காட்டுவாங்க, நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும், அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விண்ணப்பிக்கலாம், இருந்தாலும் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு இன்டிமேஷன் காட்டுவாங்க. ஆனால் இந்த ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுமாரி இன்டிமேஷன்லாம் எதுவுமே காட்டலை. யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் ஒன் பை ஒன் உங்களுக்கு அப்டேட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எழுத்தர் வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 2025 உண்டான கிளவுட் தேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிளர்க் வேலை வாய்ப்பும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வயது வரம்பு, சம்பளம், தேர்வு செய்யும் முறை, விண்ணப்பிக்கும் முறை போன்ற தெளிவாக குறிப்பிடுவோம். வேட்பாளர்கள் எந்த வாய்ப்பையும் இழக்காமல் பார்த்து கொள்வோம். எனவே அரசு தனியார் துறை எழுத்தர் வேலை தேர்வுகளுக்கு உண்டான கிளர்க் வேலைவாய்ப்பு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சரியான தகவலாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய இது கொடுத்துருக்காங்க. எழுத்தர் வேலைவாய்ப்பு 2025 ஆன்லைனில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் அரசு நிறுவனங்களை போன்ற தங்கள் ஆட்கள் சேர்ப்பை ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் மிகவும் மெதுவாக பொதுவான முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்தர் வேலைவாய்ப்பு 2025 உண்டான தகுதி அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. தனியார் அரசு நிறுவனங்களை ஒவ்வொரு ஆண்டு பல அறிவிப்புகளையும் வெளியிடுகின்றது. பயிற்சி, தொழில்நுட்ப அதிகாரி, உதவி மேலாளர் போன்ற பதவிகள் பொதுவான ஆட்கள் சேர்ப்பு செய்முறை மூலம் அறிவிக்கப்படுகிறது. ஆட்கள் சேர்ப்பு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தகுதி தேவைப்படுகிறது. அது எங்களது இணையதளத்தில் வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th பட்டதாரி வரைக்குமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எழுத்தர் வேலை வாய்ப்புக்கு உண்டான முக்கிய ஆதாரங்கள், தனியார் அரசு வேலை வாய்ப்புக்கு உண்டான முந்தைய ஆண்டுகளுக்கு உண்டான விண்ணப்பங்கள், அனுமதி அட்டை, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேதி, தேர்வு தேதி எல்லாமே வந்து குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிய வரும்.
இதுக்கான பிடிஎஃப் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன், கீழே அப்டேட் பண்ணுறேன். விமானத்துறையிலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்திய இராணுவப்படை அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன். நான் ஒன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அதுவும் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா வேலை வாய்ப்புமே இருக்குது. இது வந்து ஆல் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இதை நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்களா, இதில் பாருங்கள் எல்லாமே கிளர்க்கு, இந்திய தட்டச்சு செயலாளர், கடை பராமரிப்பாளர், அதுக்கு அவருக்கெல்லாம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th, சமையலருக்குலாம் 10th. அதே ஓவியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். தச்சருக்கு வந்து திறமையானவராக இருந்தால் போதும் 10ஆம் வகுப்பு. வீடு பராமரிப்பாளருக்கு 10ஆம் வகுப்பு வந்து பார்த்துக்கோங்க. தொழிலாளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு முடிச்சிருக்கணும். இதுமாரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்டிஎஸ்ஸு இதுமாதிரி நிறைய கொடுத்துருக்காங்களா. இதில் பாருங்கள் 18, 25, மினிமமே 18லேருந்து 25 தான் எல்லா வேலை வாய்ப்புக்குமே. மொத்தம் ஒரு 12 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது எலிஜிபிளோ நீங்கள் எடுத்துக்கலாம். சம்பளம் வேறு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை 1, நிலை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடு பராமரிப்பு நிலை 1, சமையலருக்கு நிலை 1, எனக்குலாம் நிலை 1, தச்சர், ஓவியர், இந்த சமையல்காரங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிலை 2. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, திறன் நடைபெறும் உடல் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? டேட்டு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் உதவியாளருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓவியர், இதுமாரி வீடு பராமரிப்பாளர் இப்படி நிறையா கொடுத்துருக்காங்களா. உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு உங்களுடைய சூட் ஆகுமோ, அதாவது உங்களுடைய ஜாப்ஸுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இப்போ இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து இன்னும் அப்டேட் சூழ்நிலையில் தான் இருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலுமே அப்டேட் வரலாம். உடனடியாக கூட அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக. நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுனாலும் தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எல்லாமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கணக்கெடுப்பு, கரண்ட் பில் கணக்கெடுக்கிறாங்கள அந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. அந்த என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்கன்னா ஈரோடு, தருமபுரி, கோயம்புத்தூர், இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆட்களை எடுக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் அது கன்ஃபார்மானு தெரியல. நாங்கள் கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்டில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணி நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இப்போ இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து இன்னும் அப்டேட் சூழ்நிலையில் தான் இருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலுமே அப்டேட் வரலாம். உடனடியாக கூட அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக. நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுனாலும் தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். எல்லாமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கணக்கெடுப்பு, கரண்ட் பில் கணக்கெடுக்கிறாங்கள அந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. அந்த என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்கன்னா ஈரோடு, தருமபுரி, கோயம்புத்தூர்,
இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆட்களை எடுக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் அது கன்ஃபார்மானு தெரியல. நாங்கள் கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்டில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு இல்லை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணி நான் 1 by 1 சொல்கிறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி